மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மாதந்தோறும் திருவிழாதான். மதுரையை ஆட்சி செய்பவள் மதுரை மீனாட்சி தாயார். உலகிலே உள்ள திருக்கோயிலில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். கடந்த மாதம் ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. இப்படி 12 கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வரை மக்கள் வெள்ளத்தில் மீனாட்சி. மே 8 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அது முடிந்தவுடன் மக்களுக்கு மீனாட்சி திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தர நேரில் வருகிறாள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு வர இயலாத புல் பூண்டு மரம் செடி பறவைகள் வயதானவர்கள் என எல்லா ஜீவராசிகளுக்கும் சமம். எல்லோருக்கும் என் ஆசி உண்டு, இதோ வருகிறேன் என்று இறைவன் பக்தனை தேடி வந்து அருள் காட்சி தருவதுதான் திருத்தேரோட்ட திருவிழா. சரி, தேரோட்டத்தின் பலன் என்ன? ஏன் தேரோட்டம் பார்க்க வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட பாவமும் தோஷமும் நீங்கிவிடும் திருத்தேரோட்டத்திற்கான வடத்தை பிடித்து தேரை இழுப்பதால். திருத்தேரில் 8 திசைகளுக்குரிய தேவதைகள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள், இப்படி எல்லா விதமான ராசிகள் நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுதான் தேர். அதனுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தில் மகிழ்ச்சியுடன் கேட்டதை தரும் மனோபாவத்தில் இறைவன் என்ன வேண்டுகிறார்களோ பக்தர்களுக்கு தருகிறேன் என்ற இறைவனை பக்தனை தேடி வரும் திருத்தேரோட்டம். சரி, பார்ப்பதால் என்ன பயன்? ஒவ்வொரு மனித வாழ்வும் தேர் போல் அத்தனை அம்சத்துடன் இறைவன் வருவதை கண்டால் குடும்ப வாழ்க்கையும் தேர் போல் அம்சமாக மகிழ்ச்சியாக கடைசி காலம் வரை சந்தோஷமாக நிலையை அடையும் பாக்கியத்தை இறைவன் தருவான் என்பது ஐதீகம். ஆதலால் தான் திருத்தேரோட்டத்திற்கு இத்தனை மகிமை. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.